RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள புதிய சோலையப்பன் தெருவில் கடந்த ஒரு வாரமாக குப்பைகளை அகற்றாததால் குப்பை தொட்டிகள் நிரம்பி வடிந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். கள தகவல்கள். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய வார்டு 49வது வார்டுல கடந்த ஓரிரு நாட்களாக குப்பைகள் அல்லாததால் குப்பை தொட்டிகள் நிரம்பி வெளியேற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக குப்பைகள் அகற்றப்படாததால் பகுதி முழுவதுமே துர்நாற்றம் வீசுவதாக பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். 49வது வார்டு அலுவலகம் முன்பாக இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளை அங்கு இருக்கக்கூடிய அந்த குப்பை தொட்டிகளை குப்பைகள் அப்புறப்படுத்தப்படாமல் குப்பை அண்டி அப்புறப்படுத்தாமல் உள்ளது. இது தொடர்பாக அந்த வார்டு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகளை கேட்டபொழுது இங்கு குப்பை அள்ளக்கூடிய வண்டி வராமல் இருப்பதால் தான் குப்பைகள் அப்புறப்படுத்தப்படாமல் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே ராயபுரம் மற்றும் திருவிக நகரை சேர்ந்த 2 மண்டலங்களைச் சேர்ந்த தனியார் தூய்மைப்படுத்தும் பணிகள் தனியாருக்கு கொடுத்ததை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மேற்கொண்டனர். தற்பொழுது வரைக்கும் இந்த 2 மண்டலங்களிலுமே கிட்டத்தட்ட 3000 தூய்மை பணியாளர்கள் பணி வேண்டிய இடத்துல 1000 தூய்மை பணியாளர்கள் மட்டுமே பணியாற்ற வருவதால் போதிய தூய்மை பணியாளர்கள் இந்த பணிக்கு வராததால் குப்பைகள் தேக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது. கிட்டத்தட்ட தினமும் தூய்மைப்படுத்த வேண்டிய அந்த குப்பை தொட்டிகளை வாரம் ஓரிரு மட்டும்தான் அந்த குப்பை தொட்டிகள் இருக்கக்கூடிய குப்பைகளை அப்புறப்படுத்துவதாக பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தொடர்ச்சியாக அந்த பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய 4 குப்பை தொட்டிகளுமே குப்பைகள் நிரம்பி வழிகிறது. இந்த குப்பை தொட்டிகளை தினமும் சுத்தம் செய்ய வேண்டும். உடனடியாக அதிக அளவு குப்பை தேங்கி இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகள் வந்து குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.